பெரிய ஹீரோட பண்ணும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஜாஸ்தியாகுது. அவங்களுடைய ஃபேன்ஸு, அதோட மார்க்கெட்டு, அதுக்கும் நம்ம வந்து கேட்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ என்னோட சென்னை 28 இருக்கட்டும், சரோஜா, கோவா இந்த மாதிரி படங்கள் இருக்கும்போது வந்து நான் வந்து எனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 ஜோனில் தான் அது அது இருக்குது. அதை நான் மங்காத்தால பண்ண முடியாது. கரெக்ட். ஸோ அதுக்கான வேலைகள் வேறு, இதுக்கான வேலைகள் வேறு. பட் ஐ திங்க் மோர் சேலஞ்சிங் இஸ் டூயிங் இட் ஃபார் அ பிக் ஸ்டார். ஓ இஸ் இட்? நான் என்னை பொறுத்த வரைக்கும் லைக் பிக் ஸ்டார் இருக்கிறப்போ ஒரு 50% 60% கொடுக்குறப்போ அது கன்வெர்ட் ஆகிடுது. ஆனால் இதுக்கு நீங்கள் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணணும்ல, ஒரு ஸ்டார் ஃபேஸே இல்லாத ஒருத்தங்களை வச்சு சக்ஸஸ் கொடுக்குறப்ப. அப்படியே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பிக் ஸ்டாரை வச்சு சொதப்புனா நம்பர் பெரிய அடி. கரெக்ட். அதுக்கப்புறமா எனக்கு மாஸ் பெருசாக ஓடாததுனால அதுக்கப்புறமா எனக்கு வந்து படமே வரல. இந்த ஹீரோக்கு நிறைய படங்கள், டைரக்டருக்கு எனக்கு கமிட் பண்ணவங்கலாம் விட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் வந்து பிளாக் டிக்கெட் கம்பெனி ஆரம்பித்து சென்னை 22 ஆரம்பித்தேன். ஸோ ஓகே, எனக்கு இந்த ஜோன் எனக்கு ஈஸியாக வருது, இது ஈஸியாக பீப்புள் வில் ரிலேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அது ஆரம்பிச்சது. பட் ஆனால் வந்து அதுதான் பெருசாக அவங்களுக்கு மாட்டும். சின்ன படங்களாக வந்து ஒரு படம் வந்து போடலை அப்படின்னா நீங்கள் அடுத்த படம் வேற ஒரு நல்ல கதை சொல்லி ஒரு ஹீரோவை பிடிச்சி வேற ஒரு படம் பண்ணிடலாம். பட் ஆனால் வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு நீங்கள் படம் பண்ணி அது பெருசாக போகலை அப்படின்னு சொன்னால் வந்து the repercussions is too huge because I've faced it.